குட் மார்னிங் எவ்ரிவான். காலையில் ஏஞ்சி இப்போது டைமிங் ஆச்சு 7:30. நான் லன்ச் எல்லாம் ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். இதுதான் சாம்பார் பருப்பு. பாப்பாவுக்கு கலர் அப்பளம் பிடிக்கும், அதனால் கலர் அப்பளம். பால் ரெடி பண்ணணும், வெயிட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டிருக்கேன். இங்கே தண்ணி ரெடி ஆகிட்டிருக்கேன். பாக்கி இட்ஸ் ஓகே. என் பேபியை குட்டி இங்கே இருக்கேன். நீ ரூமில் என்ன அட்டகாசம் பண்ணியிருக்கா பார்க்கலவா? இங்கே வா. இந்த பாருங்க, ரூமே அப்படி பண்ணியிருக்காங்க என் பொண்ணு. ஓ மை காட், வாட் இஸ் டேஸ் சிவானி. இந்த பாருங்க, ஒன்று ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக எடுத்து என்ன பண்ணியிருக்கா பாருங்க. ஓ மை காட் சி, எல்லாம் அதோட ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்து பெட்டில் வச்சுருக்காங்க. ஓ மை காட், அதோட பாருங்க, அதோட வீரோ என்ன பண்ணியிருக்காங்க. ஐயோ, என்ன பாக்குட்டி, என்ன ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தூக்கி போட்டிருக்கேன். நீ அரேஞ்ச் பண்ணுறியா? மம்மிக்கு டைம் இல்லை, அப்போ நான் குக் பண்ணுமா என்ன பண்ண சொல்லு. இந்த பாருங்க, என் பொண்ணு அவ்வளோ நோட்டியாக இருக்க. யார் வீட்டில் குட்டியெல்லாம் அப்படி பண்ண மாட்டா சொல்றீங்க எல்லாருக்கும். இந்த பாருங்க, எனக்கு இருக்க வேலையே முடியல, அதுக்குள்ளே இது எப்படி அட்டுக்கசை பண்ணிட்டு பாருங்க. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? உன் ட்ரெஸ்ஸு தான். அந்த வேலை பார்க்க போகிற யார்? நான் தானே. நான் தான் உனக்கு வேலைக்காரன். இந்த பாருங்க, எல்லாம் டர்ட்டி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் இப்போ பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு லன்ச் குக் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்றது. நான் டியூட்டி கிளம்பணும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் எனக்கு வீக் ஆஃப் கிடைக்கும். அந்த டைமிங் தான் நான் வீட்டையெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவேன். அவ்வளோதான், வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி அது வீடியோ போட்டுறேன் நான். பாய் எல்லாருக்கும். ஹாவ் அ குட் டே.